சுப்பிரமணிய மாமா எனக்கு கிடைக்காத வைத்தறிச்சல்ல நான் பொய் சொல்றேன்னு நீ நினைச்சுப்பியோன்னு தான் இவ்வளவு நல்லா சொல்லாம இருந்துட்டேன். நான் எங்கம்மா போன் பண்ணேன்? நீ வேலைக்கு போன உடனே நானும் உங்க அம்மாவும் வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம். நீங்க அவளை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அவ உங்களை பார்க்கறதே பாவம் நினைக்கிறாளே. இந்த விஷயத்தை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா உன் வாழ்க்கை மட்டும் இல்ல நிம்மியோட வாழ்க்கையும் போயிடும். செடி என்னை கொல்லணும்னு மட்டும் இல்லடா, கொல்லணும்னு நினைச்சா கூட உன் உடம்புல உயிர் இருக்காது. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாமா? சொல்லு, பொம்பளையா? உன் வயித்துல நான் பிறந்தேன்னு நினைச்சா எனக்கு கருவுறுப்பா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து லீலா மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட்டு எங்க வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்களே. இதுக்குள்ள விடுமா? நீ என்ன பெத்தவ தானே? சொல்லு, என்ன பெத்தவ தானே? ஏமா இப்படி பண்ண? நீலா அப்படி என்ன பாவம் பண்ணா? அவன் மேல இப்படி பழிய போடுறதுக்கு பதிலா அவளை நீயே கொலை பண்ணி இருக்கலாமே. ஏமா இப்படி நடிச்சீங்களே, ஏமாத்துன ஏமா இப்படி நடிச்சீங்களே, ஏமாத்துன. போது நிறுத்துடா. நீ எவ்வளையாவது ஒரு பிச்சைக்காரிய வயித்த நிரப்பி கூட்டிட்டு வருவ, நான் அவளை வாடி மருமகளேன்னு சொல்லி ஆர்த்தி எடுத்து கூப்பிடணுமா? அப்புறம் என் குடும்ப கௌரவம் என்ன ஆகிறது? ஆமா, பெரிய கௌரவமா கௌரவம். உங்க வரட்டு கௌரவத்துக்காக எங்க 3 பேர் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. ஐயோ, உங்க பேச்செல்லாம் கேட்டு ஐயோ நானும் லீலாவை எப்படி எல்லாம் தப்பா பேசிட்டேன். பாவம், அவ இப்ப எங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாளோ. உங்களை எல்லாம் நம்பிட பாரு. முதல்ல தேடி கண்டுபிடிச்சு நான் செஞ்ச தப்பையில் அவகிட்ட சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மாப்பிள்ள, ஒரு நிமிஷம். ஏதோ நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு. நாங்களும் எங்க மகன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டோம் மாப்பிள்ள. நிறுத்தியா? நீல ஒரு அப்பனாயா? சொல்லு, நீல ஒரு அப்பனா? என்னால ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சு உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கே, நீல ஒரு அப்பனா? ஏத்த தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி மாமா தப்பானவர்னு தெரிஞ்சிருந்தா நீங்க அவரை கல்யாணம் பண்ணிருப்பீங்களா? சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிருப்பீங்களா? இல்ல இல்ல. பின்ன ரேகா வச்சல மட்டும் அப்படி உங்களை விடுங்க. லீலா மாதிரி ஒரு நிலைமை ரேகா ஏற்பட்டிருந்தா நீங்க இப்படிதான் நடந்திருப்பீங்களா? இப்படிதான் நடந்திருப்பீங்களா? நல்ல வேலை சாமி, ரேகா உங்களை மாதிரி இல்ல. நான் செஞ்ச தப்ப எனக்கு எடுத்து சொல்லி எனக்கு புரிய வச்சிருக்கா. போதுண்டா சாமி. மாப்ள, இனிமே உங்க முகத்துல முடிக்கிறத பாவம் நீங்க மனசு ஜென்மங்களே இல்ல. மாப்ள, எங்க ரேகாவோட நிலைமையை யோசனை பண்ணி பாருங்க மாப்ள. இல்ல, அவளுக்கு உங்களை விட்டா வேற கதி இல்ல மாப்ள. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ரேகா ரொம்ப தெளிவானவ. அவளோட வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு அவளுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, எங்களை கல்யாணம் பண்ணி வச்சீங்களே ஒரு கல்யாணம், அது கல்யாணமே இல்ல. அவ கழுத்துல கடமைக்காக தொங்கிட்டு இருக்க ஒரு தாலி, அதை கழட்டி வீசிட்டு அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. இனி இந்த ஜென்மத்துல நான் உனக்கு பிள்ளையும் இல்ல, நீ எனக்கு அம்மாவும் இல்ல.
அம்மா அம்மா யாரது? நான் தான்மா. வாங்க தம்பி. என்ன விஷயம்? வாடகை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன தம்பி, நான் கேக்குறதுக்கு முன்னாடியே கரெக்டா கொண்டு வந்து தரீங்க. இருக்கிறப்பவே கொடுத்துட்டா வசதியா இருக்கும்லம்மா. இந்தாங்க. உள்ள வந்து கொடுப்பா. இல்ல பரவாயில்ல. இல்ல வாசக்கதவுக்கு வெளிய இருந்து கொடுக்க கூடாது, உள்ள வந்து கொடுப்பா. உள்ள வாப்பா. கரெக்டா இருக்கு தம்பி. சரிம்மா. கரண்ட் பில் எப்ப கட்டணும்? 2 மாசத்துக்கு ஒரு தடவை கட்டணும். இந்த தடவை நான் கட்டிட்டேன், அடுத்த தடவை நீங்க கட்டிடுங்க. சரிங்கம்மா. வாங்க தம்பி, ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போலாம். ஐயோ, நீங்களே எங்கேயோ வெளியில கிளம்பிட்டு இருக்கீங்க போல் இருக்கு. நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல தம்பி, என் நாத்தனார் பொண்ணுக்கு கல்யாணம், அதான் கிளம்பிட்டு இருக்கேன். என் பொண்ணு வந்த உடனே கிளம்பிடுவேன்ப்பா, அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்ணு தானே நினைக்கிறேன். வா கீர்த்தி, வா. நீங்க எப்படி இங்க? என்ன கீர்த்தி, இந்த தம்பி உனக்கு முன்னாடியே தெரியுமா? என் ஃப்ரெண்டு இளவரசி இருக்கால, ஆமா, அவளோட ஹஸ்பண்ட் தான். ஓ அப்படியா? இந்த தம்பிக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம வீட்ல குடியிருக்காங்கம்மா. யார் அந்த ஜெயந்தியா? ஆமாம்மா. ஜெயந்தி உங்க ரிலேட்டிவா? ரிலேட்டிவ்னா எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஜெயந்தியோட அம்மா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாம ஜெயந்தி நம்ம கம்பெனில தான் வேலை பார்க்கறா. அப்படியா? ஆ. ஜெயந்தி என்கிட்ட பேசும்போது உங்க கம்பெனில வேலை பார்க்கறதா சொல்லலையே. அது தெரியலையே. சரி, இளவரசி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்களேன். ஆமா தம்பி, ஒரு நாள் கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வரேம்மா. சரி தம்பி. ஐயோ, கம்பெனிக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. வரேன் கீர்த்தி. சரி சரி, லேட் ஆயிடுச்சு, கிளம்புவோம். நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். அம்மா எங்க? தூங்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, டல்லா இருக்கீங்க? வாடகை கொடுக்கறதுக்காக ஓனர் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க உங்க பொண்ணு. ஆமா, கீர்த்தி. அவங்களுக்கு என்ன? கீர்த்தி யாருன்னு தெரியுமா உனக்கு? அவ என் க்ளோஸ் ஃப்ரெண்டுமா. அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா தெரியுமா? கீர்த்தி இளவரசியோட க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா? நிச்சயம் ப்ராப்ளம் வருமா. இவரும் ஒரு பொண்ணு ஹோட்டல்ல தங்கினதா என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னாரு. நான் தான் தப்பா எதுவும் இருக்காதுன்னு சொன்னேன். நானும் அதே தான் சொல்றேன் கீர்த்தி. அந்த தம்பியை பார்த்தா தப்பான ஒரு மாதிரி தோணல. அது மட்டும் இல்ல, ஜெயந்தியும் ரொம்ப நல்ல பொண்ணு. நிச்சயம் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு தப்பான உறவு இருக்காதுமா. தப்பா நினைச்சு இளவரசி கிட்ட சொல்லிட்டாங்கன்னா? அதான் எனக்கும் யோசனையா இருக்கு. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. அந்த தம்பி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெயந்தியும் அவங்க அம்மாவையும் தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சுதான் எல்லா உதவியும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காருமா. அதெல்லாம் சரிம்மா, ஆனா எந்த அர்த்தத்துல உதவி செய்யறாரு? அப்படி என்ன உறவு அவங்களுக்குள்ள? நமக்குள்ள இருக்கிற உறவை சொன்னா அவங்க ஏத்துப்பாங்க. நிச்சயம் ஏத்துப்பாங்க. அவங்களா நம்மள பத்தி இளவரசி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் யாருங்கிற உண்மைய கீர்த்தி கிட்ட சொல்லிடுறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. இந்த விஷயத்தை பத்தி இளவரசி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறதுதான் எனக்கு பெட்டர்னு தோணுது. நீயாச்சு உன் ஃப்ரெண்டாச்சு, என்னமோ பண்ணி தொலைங்க. சீக்கிரம் கிளம்பு, இல்லன்னா கல்யாணம் முடிஞ்சிட போகுது. முடியாதுங்க, முடியவே முடியாது. அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிட்டா அப்புறம் ஆண்டவன் ஒருத்தர் எதுக்கு இருக்கா? நீங்க போய் கீர்த்தியை பார்த்து நடந்ததெல்லாம் தெளிவா எடுத்து சொல்லுங்க. நிச்சயம் அவங்க இளவரசி கிட்ட சொல்ல மாட்டாங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க போய் கீர்த்தியை பார்த்து சொல்லிட்டு வாங்க.
எனக்கும் அதான் சரின்னு படுது. போய் சொல்லிட்டு வாங்க. என்னடி பாக்குற? சண்முகத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமேன்னு யோசிக்கிறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா அவன்கிட்ட போய் என்ன போட்டு கொடுத்துருப்ப. என்னடி குளிர் விட்டு போச்சா? ஏய், பழைய டம்மி பீஸ் போலீஸ்காரனை வச்சு மிரட்டினா நான் பயந்துருவேனா? நடந்த எல்லா விஷயத்தையும் போய் அவன்கிட்ட வாந்தி எடுத்துட்டு போல இருக்கு. சரி, இப்ப நான் அடுத்து செய்ய போற எல்லாத்தையும் போய் அவன்கிட்ட சொல்லிடுறியா? ரோஷன் என்ன அங்க தொட்டான், இங்க தொட்டான் அப்படின்னு சொல்லிடுறியா? இப்ப நான் உன்னை எங்கெல்லாம் தொட போறேன்னு தெரியுமா? வேண்டாம். எனக்கு வேணும்டி. என்னடா? இன்னும் உன்னை கெஞ்சிக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சியா? பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. நான் தாண்டா சண்முக மாமா கிட்ட சொல்லி இங்க வர சொன்னேன். இப்ப என்னடா பண்ண போற? கொன்னுடுவேன். உன் அந்தரங்கம் என் கையிலடி. மறந்துட்டியா? என் அந்தரங்கத்தை அம்பலப்படுத்திடுவேன்னு மிரட்டு போறியா? போடா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நானும் ஒரு முடிவோடு தாண்டா இருக்கேன். இன்னும் கூனி குறுகி உன்கிட்ட கும்பிடு போட்டு கெஞ்சிட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காது. அன்னைக்கு அதிர்ஷ்டவசமா பொழைச்சிட்டேன். அடுத்த தடவை புதைச்சிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவேன். அப்படியா? போதடி போதடி. என்னங்க? என்னங்க எங்க இருக்கீங்க? என்ன அவசரமா கிளம்பணும்னு சொன்னீங்க. Dress எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வந்து ரெடி ஆகுங்க. நீ போ, நான் வரேன். ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை நிம்மி, நீ போ, நான் வரேன். இல்ல, முகம்ல ஒரு மாதிரியா இருக்கு. ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிம்மி. ப்ராப்ளம்னா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? நீ போ, நான் வரேன். சரி, சீக்கிரம் வாங்க. என்னங்க? பிள்ளோடு செய்கிற நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு நிம்மி. என்னங்க சொல்றீங்க? நான் இப்ப சாமி கும்பிடுறதுக்காக பூஜை ரூம் போயிருந்தேன். அங்க கண்ணை மூடி சாமி கும்பிட்டு இருக்க, திடீர்னு என் கண்ணத்துல யாரோ மொத்தம் கொடுத்துட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? யாருன்னு கண்ணை திறந்து பார்த்தா அங்க பிள்ளை சிரிச்சு நின்றுட்டு இருக்கா நிம்மி. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன பிள்ளை இதெல்லாம்னு கேட்டேன். நான் கேட்டு பார்த்தா கிடைக்கல. அதனால நானே எடுத்துக்கிட்டேன்னு சொல்றா. இதெல்லாம் தப்புன்னு சொல்ல நிம்மி.
காதல்ல சரி தப்புன்னு எதுவுமே இல்லைன்றா. எனக்கு நீ வேணும்ன்றா, அது வேணும்ன்றா, இது வேணும்ன்றா, என்னென்னமோ பேசுறா நிம்மி. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுகிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ கொடுத்த சத்தத்தை கேட்டு அவ பூஜை சாமான்லாம் எடுக்கிற மாதிரி ஓரமா போயிட்டா. நானும் தப்பிச்சு வந்துட்டேன். எதுக்காக அந்த சிறுக்கி ஏன் புருஷனுக்கு அலையறா? அவளை நிம்மி நிம்மி நிம்மி, ஐயோ ஐயோ, இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேன். வேண்டாம் நிம்மி, போடு போய் அவகிட்ட சண்டை போடு. நம்ம குடும்ப கௌரவம் மானம் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்து. அதுக்காக அவளை அப்படியே விட சொல்றீங்களா? நம்ம வேலைக்கு போயிருவோம் நிம்மி. முடியாதுங்க. தப்பு செஞ்சு அவதான் இந்த வீட்டை விட்டு போகணும். விடுங்க என்ன, வேண்டாம் விடுங்க. ஐயோ, ஐயோ, என்ன காரியங்க பண்றீங்க? நீ உன் கண்டலை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா நிம்மி? ஐயோ, யோசிச்சுதாங்க சொல்றேன். அண்ணனுக்கு அவ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா, அவளை அப்படியே விட சொல்றீங்களா? புரியுது நிம்மி, ஆனா இந்த விஷயம் மச்சானுக்கு தெரிஞ்சா எவ்வளவு துடிச்சு போயிடுவாரு. எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு உண்மை தெரியாதானே போகுது. இன்னும் உண்மையை எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்க முடியும்? மறைக்க முடியாது நிம்மி, ஆனா மாத்தலாம்ல. ஐயோ, உண்மையை எப்படிங்க மாத்த முடியும்? உண்மையை மாத்த வேண்டாம் நிம்மி, பிலோவை மாத்துவோம். அப்படி மாறலன்னா நம்ம வீட்டை மாத்திருவோம். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அவள மாதிரி ஆளுங்களும் அசிங்கப்பட்டதான் திருந்து வாழுங்க. ஐயோ 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 ஐயோ, வலிக்க போகுதுங்க. ப்ளீஸ். சரி மச்சா வரட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிப்போம். ஆனா இந்த விஷயத்த பெருசுப்படுத்துறாத. எனக்கு நீ எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே முக்கியம். எனக்கு அவ கொஞ்சம் பொறுமையா இரு நிம்மி. முடியாதுங்க. ப்ளீஸ் நிம்மி. ஐயோ ஐயோ, என்னங்க? அப்ப பொறுமையா இருப்பேன் சொல்லு நிம்மி. இருந்து தொலைக்கிறேன் தொலைக்கிறேன். நிம்மி, மறுபடியும் சொல்றேன், நீ போய் சண்டை கிட்ட போட்டு இந்த விஷயத்த வெளியே சொல்லிடாத. கெஞ்சி கேக்குற, அப்புறம் நான் ஏதாவது தப்பான முடிவுக்கு வந்துருவேன் நிம்மி. ஐயோ ஐயோ, சரி நிம்மி, நான் ஆபீஸ் கிளம்புறேன், டைம் ஆச்சு. என்னடி ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம்? என்ன அப்படி பாக்குற? உன் வீட்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எனக்கு இல்லடி, உனக்குதான். எனக்கு பிரச்சனையா? என்னடி சொல்ற? உங்ககிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அதே நேரம் உங்ககிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல. சுத்தி வளைக்காம நேரடியா சொல்லு. என்ன விஷயம்? நான் சொல்றதை கேட்டா உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா நான் சொல்ல போற விஷயம் உண்மை. என்ன விஷயம்னு சொல்லு. உன் ஹஸ்பண்டுக்கும் உங்க கம்பெனில வேலை பார்க்குற ஜெயந்திங்கிற பொண்ணுக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை சொல்றதுக்கு தான் வர சொன்னியா? ஏண்டி, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ அசால்ட்டா இதானு கேக்குற? அப்படின்னா இந்த விஷயத்தை பத்தி உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும், எல்லாமே தெரியும். எங்க கம்பெனில அந்த பொண்ணுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து தங்கறதுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்துருக்காருன்னு கூட தெரியும். அவங்க 2 பேருக்குள்ள எந்த தப்பான உறவு இல்லைன்றதும் தெரியும். என்னடி லூஸ் மாதிரி பேசுற? தப்பு பண்றவங்க உங்ககிட்ட சொல்லிட்டு தப்பு பண்ணுவாங்க? இது பாரு கீர்த்தி, அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை வை, தப்பு இல்ல. ஆனா ஓவரா நம்பாத. சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் தாண்டி ஆம்பளைங்க ஸ்ரீராமனா இருப்பாங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டா ஸ்ரீராமன் மாதிரி இருக்கிறவங்களே தப்பு பண்ற காலண்டி இது. ஸ்ரீராமன் மாதிரி இருக்கிறவங்க வேணா தப்பு பண்ணலாம், ஆனா ஏன் புருஷன் தப்பு பண்ண மாட்டாரு.
என் ஹஸ்பண்டு ஹோட்டல்ல வச்சு உன் ஹஸ்பண்டையும் ஜெயந்தியும் பார்த்ததா சொன்னப்ப கூட நான் உன் ஹஸ்பண்டை நம்பினேன்டி. ஆனா ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து கொடுத்து அதுக்கு வாடகையும் கொடுத்து அந்த வீட்டுல இருக்கிற அவளோட அம்மாவுக்கும் வைத்தியம் பாக்குறாருன்னா அதுக்கு என்னடி அர்த்தம்? சொல்லுடி, என்ன அர்த்தம்? அந்த ஜெயந்தி எங்க தங்கியிருக்கா தெரியுமா? எங்க அம்மா வீட்டு பக்கத்து போர்ஷன்ல. நான் நேர்ல போய் பார்த்ததால தாண்டி சொல்றேன். எனக்கு என்னமோ உன் வீட்டுக்காரர் மேல சந்தேகமா தான் இருக்கு. எனக்கு சந்தேகம் வரல கீர்த்தி. இதுதான், இந்த நம்பிக்கை தான் உன் புருஷன் மாதிரி இருக்கிற ஆம்பளைங்கள தப்பு பண்ண வைக்குது. சரி, இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியே, ஜெயந்தியை பத்தி உங்ககிட்ட எத்தனை தடவை பேசிருப்பாரு சொல்லு? சொல்லு இளவரசி, எத்தனை தடவை பேசிருப்பாரு? ஒரு 2-3 தடவை பேசியிருப்பாரு. அவளை வேலைக்கு சேர்த்தது, வீடு பார்த்து கொடுத்தது, அதை பத்தி எல்லாம் சொல்லிருக்காரு அவங்ககிட்ட? இல்ல. வேற என்ன தாண்டி சொல்லிருக்காரு? அவருடைய ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு சொன்னாரு. அதனாலதான் வேலைக்கு கூட சேர்த்திருக்கேன்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச ஜெயந்திக்கு யாரும் அண்ணன் இருக்கிறதா தெரியல. சரி, அதே விடு. ஃப்ரெண்டோட தங்கச்சியா இருந்தா எதுக்கு ஹோட்டல்ல தங்க வைக்கணும்? உன் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து தங்க வைக்கலாம்ல. இங்க பாரு இளவரசி, உன் புருஷன் தப்பு பண்ணிருப்பாருன்னு நான் சொல்லல, இனிமே தப்பு பண்ணிட கூடாதுன்னு தான் சொல்றேன். முதல்ல உன் ஹஸ்பண்ட் கிட்ட இத பத்தி பேசு, அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். என்னடி யோசிக்கிற? அவசரப்பட்டு அவர் மேல சந்தேகப்பட்ட கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஏண்டி, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், உனக்கு இன்னும் சந்தேகம் வரல? அவர் இது வரைக்கும் சந்தேகம் வர மாதிரி என்கிட்ட நடந்துகிட்டது இல்ல கீர்த்தி. முதல் தடவையா இந்த ஜெயந்தி விஷயத்துலதான். ஆனா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். அன்னைக்கு கயல் கேட்டா, இன்னைக்கு நீ கேக்குற. நாளைக்கு இன்னொருத்தங்க என்ன பார்த்து கேட்டக்கூடாதுல்ல. அதுக்காவது இதை பத்தி அவர்கிட்ட கேட்டு உண்மையை உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். பாரு இளவரசி, உன் புருஷன் தப்பு பண்ணிருப்பாருன்னு நான் சொல்லல, இனிமே தப்பு பண்ணிட கூடாதுன்னு தான் சொல்றேன். சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் தாண்டி ஆம்பளைங்க ஸ்ரீராமனா இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் ஜெயந்திக்கு வீடு எடுத்து கொடுத்த விஷயத்த மாமா உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? மரம் சும்மா இருந்தாலும் காத்து அது சும்மா இருக்க விடாதுன்னு சொல்லுவாங்க. ஏ லீலா, இதுக்கு முன்னால நீ திண்டிவனம் போயிருக்கியா? படிக்கும்போது 2-3 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன்க்கா. நான் இப்பதான் முதல் தடவையா போறேன். ஆனா போக வர பத்திரமா இருக்கணும் லீலா, வயிறு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா லீலா, பாத்துக்கோமா. ஏம்மா, எல்லாம் புறப்பட்டீங்களாமா? எவ்வளவு நேரமா புறப்புறதுக்கு? வண்டி வர போகுது, எல்லாம் சீக்கிரம் கிளம்புக்குமா. ஏன் மேஸ்திரி, திண்டிவனத்துல எத்தனை நாள் வேலை இருக்கும்? சரியா தெரியல, ஒரு 2-3 மாசம் இருக்குமா. மதுரையில வேற ஒரு கட்டட வேலை போயிட்டு இருக்குல்ல, அங்க ஆளு இல்லைனாலும் நாம தான் போகணும். ஏன் மேஸ்திரி, ஒரு 6-7 மாசத்துக்கு வேலை இருக்கும். 6-7 மாசம் என்னமா, 2 வருஷத்துக்கு விடாம வேலை இருக்கு. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்கம்மா, புது மேனேஜர் வேற வந்துகிட்டு இருக்காரு. ஏம்மா மணிமேகலை, நாம என்ன பொண்ணு பார்க்க போறோம், வேலைக்கு போறோம்மா, சீக்கிரமா வா. அக்கா, நாம அவசியம் திண்டிவனத்துக்கு போகணுமா? இங்கேயே வேலை பார்க்கலாமே. நமக்கு வேலை தரதே மேஸ்திரி தாமா. அவர் எங்க போ சொல்றாரோ அங்கதான் நம்ம போய் ஆகணும். அதை விட்டுட்டு நாம இங்க இருந்தோம்னா சோத்துக்கு என்னமா பண்றது? ஐயோ, வண்டி வந்துருச்சுமா, சீக்கிரமா கிளம்பலாம். இல்லனா அந்த தவளவாய மேஸ்திரி கத்திக்கிட்டே இருப்பான்.
வணக்கம் சார். ஆ. வீட்டில் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால நீங்கள் வந்தது. சரி இருக்கட்டும். எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா? எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க சார். எங்க ஆம்பளைக்கு தான் போறாங்க, பொம்பளைக்கு யாரும் கிளம்பலையா? இல்லை சார், துணிமணிலாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க சார். சீக்கிரம் எடுத்து வைக்க சொல்லுங்க. சரி, இந்த வண்டியில எல்லாரும் பெருங்கலத்தூர் போயிருங்க. சரிங்க சார். அங்க லோக்கல் சைட்ல இருந்து லாரி வரும், அதுல ஏறி திண்டிவனம் போயிருங்க. சரிங்க. சீக்கிரங்க, ஓனர் வேற ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க. ஆமா, சீக்கிரம் ரெடி ஆகுங்கம்மா, கிளம்பிட்டோண்ணே. லேட் ஆயிட்டு இருக்கு. யோ பையன் மேல வையா. என்ன லீலா கிளம்பாம அங்க வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? அந்த தவளவாய கத்த ஆரம்பிச்சிருவான். சீக்கிரமா கிளம்பு. என்ன லீலா, நானும் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு குத்துக்கல் மாதிரி நின்னுட்டு இருக்க. அக்கா, நீங்க வேணா கிளம்புறீங்களா? நான் இங்கே இருந்துக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் உன்கிட்ட என்ன கதையாமா சொல்லிட்டு இருந்தேன். பேசாம கிளம்புமா. இல்லக்கா, அது வந்து என்ன அது வந்து? இப்ப வரப்போறியா இல்லையா? பிரச்சனை பண்ணாதம்மா கடைசி நேரத்துல. ஏமா சீக்கிரம் கிளம்பி வாங்கம்மா. பாரு, அந்த தவளவாயன் கத்த ஆரம்பிச்சிட்டான். சீக்கிரமா கிளம்புமா. அக்கா, ஒரு நிமிஷம் நான் சொல்றதையும் கேளுங்கக்கா. அங்க ஒருத்தர் போன் பேசிக்கிட்டு இருக்காருல்ல, அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவரு. அந்த புது மேனேஜர் ஏற்கனவே உனக்கு தெரியுமா? என்னாச்சு லீலா? ஹலோ ஹலோ சார், சார் சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சார். என்னக்கா சொன்னீங்க? அவர்தான் புது மேனேஜரு. ஏன் அவரை பார்த்து பயப்படுற? அவரு கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டுக்கா. சரி, இப்ப அதனால என்ன? இல்லக்கா, அவர் என்ன பார்த்தாருன்னா நிச்சயமா கிருஷ்ணா கிட்ட சொல்லுவாரு. அதனால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும்க்கா. அதனால தான் சொல்றேன். இப்ப என்ன, அந்த மேனேஜர் கண்ணுல படாம உன்னை வண்டியில ஏத்தன அவ்வளவுதானே? நான் அதுக்கு ஒரு வழி சொல்றேன், நீ வா. வா லீலா. வாமா. வா லீலா. பார்த்துமா, ஜாக்கிரதை. தேவன் ஓரமாக நின்னுங்க. பேக் கொடு. பாத்து கை பிடிச்சு. பார்த்துமா, ஜாக்கிரதை. உள்ள போய் தள்ளி நில்லுங்கம்மா. எல்லாம் ஏறியாச்சு? ஏறிட்டாங்க. சரி, பெருங்கலத்தூர் போனா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். காசுலாம் இருக்குல்ல? இருக்கு சார். போதுமா? போதும் சார். சரி, போயிட்டு வாங்க. வரேன் சார். உட்காந்து போங்க, ஏன் நிக்கிறீங்க? இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல சார். போலாம்ப்பா. வண்டி எடுங்க. சார், சண்முகம் பேசுகிறேன். எஸ் சார், வண்டி கிளம்பிடுச்சு. ஓகே சார், ஓகே. நான் ஒரு 20 மினிட்ஸில் ஆஃபீஸ் வந்துடுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தூசியோட தான். ஐயோ, தேய்க்காதீங்க. தேய்க்காதீங்க. ஒன்றும் இல்லைம்மா, கொடுங்க, நான் பார்க்கறேன். எடுத்துறேன். ஐயோ, நான் சொல்றேன்ல, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வேணாம்மா, இங்க வாங்க.
வணக்கம் மேடம். சரிங்க. உள்ள இருக்காரு. என்னங்க? ஐயோ. ஏய்! இளவரசி, எதுக்காக அடிச்ச இப்போ? ஏண்டி உனக்கு ஊர்ல வளைச்சு போறதுக்கு வேற என்ன ஆம்பளை கிடைக்கலையா? ஏன் புருஷன் தான் கிடைச்சாரா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆ? போடி. ஏய், போடி வெளியில. இளவரசி! போடி. இளவரசி! போடி. போடி. வெளியில போடி. ஏய், இல்ல உனக்கு கொன்னுடுவேன். இளவரசி! உள்ள என்ன நடந்ததுன்னு விசாரிக்காம ஏன் இப்படி நடந்துட்டீங்க? பேசாதீங்க. ஏய், சீ, வாய் மூடு. படிச்சவதானே நீ? பேசாதீங்க நீங்க. ஒரு வார்த்தை பேசுறீங்க, அப்புறம் எல்லாரும் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன். அசிங்கப்படுத்திடுவேன். நான் என்னங்க உங்களுக்கு குறை வச்சேன்? வாய்க்கு ருசியா சமைச்சு போடலையா? இல்ல உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலையா? எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? ஏமா புரியாம பேசுற? புரியாம பேசுறேனா? நான் புரியாம பேசுறேனா? ஆமாங்க, ஆமா. இவ்வளவு நாள் உங்களை பத்தி புரியாம தான் பேசிட்டு இருந்திருக்கேன். இப்பதான் நீங்க எவ்வளவு பெரிய உத்தமர்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். உங்களை பத்தி எல்லாருமே என்கிட்ட தப்பா பேசும்போது ஏன் புருஷன் ஸ்ரீராமன் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப இந்த கன்றவி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு. இளவரசி, சொன்னா கேளு. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். போ போ. எதுக்கு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சுக்கலாம்னு பாக்குறீங்களா? என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவளோட இங்க கொஞ்ச நாள் பாக்குறீங்களா? அதுக்கு பதிலா என்ன ஒரே அனுப்பிச்சிருக்க. இவன் என்ன எத்தனை பேரை வேணாலும் கூட்டிட்டு வந்து கூத்தாடிக்க, அப்புறம் யாரு உங்களுக்கு கேட்க போறா? இத பாரு, வேணாம். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. மரியாதையா சொல்றேன், வீட்டுக்கு போ. எல்லா விஷயத்தையும் அங்க பேசிக்கலாம். இந்த கோவத்தெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. இவ்வளவு மாதிரி ஆளுகிட்ட காமிச்சுக்கோங்க. இளவரசி, ஜெயந்திய பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன நல்லா இருக்காது. ஓ, இவளை பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் பொத்துட்டு வருதோ? அந்த அளவுக்கு இவன் உங்களை மயக்கி வச்சிருக்காளா? சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத. ஜெயந்தி யாருன்னு சொன்னா நீ தாங்கிக்க மாட்ட. இன்னும் தாங்கிக்க என்னங்க இருக்கு? என்ன இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ள பண்ணிட்டு இருந்த அசிங்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நெஞ்சு வெடிச்சு சாகாம உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கீங்க. வாய் மூடு. உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. அவளும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. ஏன் அவன் மேல அபாண்டமா பழி போடுற? அபாண்டமா நான் பழி போடுறேன்னா? நான் போடுறேன்னா? ஆமாங்க, ஆமா. ஏற்காட்டுல நான் வாய் கொடுத்த செயின் போய் அடமான வச்சுட்டு வந்தீங்களே, அப்ப கூட நீங்க சொன்னது உண்மை நினைச்சு நம்பினே. நான் முட்டாளுங்க, நான் முட்டாள். எப்படி எப்படி ஏற்காட்டுல ஜெயந்தன் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரா? இப்படி எல்லாம் என்ன ஏமாத்திருக்கீங்க. சாப்பாடுதான் உங்களுக்கு பிடிக்கல நினைச்சிட்டு, ஆனா இப்பதான் தெரியுது என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு சென்னைக்கு வர வச்சு நம்ம ஆபீஸ்ல ஒரு வேலையை போட்டு கொடுத்து தனியா வீடு வேற எடுத்து கொடுத்திருப்பீங்க. கேட்டதுக்கு ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு போய் வேற. இங்க பாரு இளவரசி, நான் உன்கிட்ட பொய் சொன்னது தப்புதான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. பொறுமையா இருந்தேன்னா என்ன ஏதுன்னு விவரமா சொல்றேன். கொலை பண்றவங்க கூட தான் காரணம் இருக்கும். அதுக்காக கொலை பண்றவங்க நல்லவன் சொல்லிட முடியுமா? உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்து எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இளவரசி, தயவு செஞ்சு நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுங்க. அவர் மேல எந்த தப்பு இல்ல. அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணவும் இல்ல. நீ பேசாத. இது எனக்கு என் புருஷனுக்கு இருக்கிற பிரச்சனை. 10 பேர்கிட்ட பணத்துக்காக பல்ல இழிக்கிறவள இத பத்தி பேச தேவையில்லை. இளவரசி,
யார பார்த்து என்னடி பேசுற? அடிச்சு பல்லகளெல்லாம் உடைச்சிருவேன். அடிங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? அடிச்சு கொல்லுங்க. எவ்வளவு ஒருத்திக்காக எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சிட்டீங்கல்ல? எவ்வளவு பிரச்சனை நடந்த போது கூட எனக்காக பேசிருக்கீங்க, எனக்காக காத்துட்டு இருந்திருக்கீங்க. அப்ப எல்லாமே நடிப்புதான். இளவரசி இல்லம்மா, போதும். உங்களை நம்பினதுக்கு நல்ல பலனை கொடுத்தீங்க. போதும், உங்களோட வாழ்ந்தது போதும். இளவரசி எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க போங்க. அந்த இளவரசிக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம அத்தனை ஒர்க்கர்ஸ்க்கு முன்னாடி வச்சு இப்படியே கத்திட்டு போவா? அறிவு கெட்டவ. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 விஷயம் இருக்கலாம். அதெல்லாம் வீட்டுல வச்சு பேசுறதை விட்டுட்டு இப்படி பொது இடத்துல வச்சு பேசினா நம்ம குடும்பமான என்னத்துக்கு ஆகுறது? இது கூட அவளுக்கு தெரியல பாத்தீங்களா? இந்தாங்க மாமா, இந்த மோரை குடிங்க. கயல், ஒரு 5 நிமிஷம் என்ன தனியா விடு. இதுக்கு நீங்க ஏன் மாமா இப்படி அப்செட்டா இருக்கீங்க? அவளுக்கு என்ன தெரியும் உங்களை பத்தி? ஏதேதோ வாழ்க்கை வந்தபடி எல்லாம் பேசிட்டு போறா பாத்தீங்களா? முதல்ல கட்டின புருஷனை நம்பணும், அவரை புரிஞ்சுக்கணும். நான் உங்களை புரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு கூட அவ உங்களை புரிஞ்சுக்கலையே. புரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் அவமானப்படுத்திருப்பாளா? சொல்றேன்ல, போ. ஐயோ மாமா, நான் உங்களை இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பார்த்ததே இல்லையே. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் இருக்காதீங்க மாமா. நீங்க கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு. அவ ஏதோ பேசினா பேசிட்டு போறா. உங்க மனசுக்கு தெரியாத நீங்க உத்தமர்னு? ஏதோ செயினை தொலைச்சிட்டேன்னு போய் சொன்னீங்களா? ஏதோ ஜெயந்தி உங்க ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு போய் சொன்னீங்களா? இப்ப சொன்னா என்னவா? நீங்க மறைச்சதுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு அவளுக்கு புரிய வேண்டாம்? சந்தேகம் சந்தேகம் சந்தேகம், எப்ப பார்த்தாலும் சந்தேகம், எதை தொட்டாலும் சந்தேகம். இப்படி சந்தேகப்பட்டுட்டே இருந்தா நீங்க எப்படி நிம்மதியா இருப்பீங்க? அடுத்தவங்க மேல அதிகமா சந்தேகப்படுறவங்க கண்டிப்பா அவங்க மேல ஏதாவது ஒரு குறைய வச்சுட்டு இருப்பாங்க. அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்க மேல அவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த இளவரசி கிட்ட என்ன குறை இருக்குன்னு யாரு சொல்லிக்கிட்டே இருக்க? போடி உள்ள. கேக்குற? போ. என்ன இளவரசி, ஏன் இங்க வர சொன்ன? உள்ள வந்திருக்க வேண்டியதானே? என்னம்மா ஏன் அழற? இளவரசி என்னாச்சு? எதுக்காக அழுகுற? சொல்லு. என்னம்மா என்ன ஆச்சு? நான் மோசம் போயிட்டேம்மா. என்னடி சொல்ற? என்ன நடந்தது சொல்லுமா. அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருமா. என்னடி சொல்ற? துரோகம் பண்ணிட்டாருமா. துரோகம் பண்ணிட்டாரா? மாப்பிள்ளையா? யாரடி அந்த திருட்டு சக்களத்தி? ஜெயந்தி ஒருத்தி கம்பெனில வேலை பாக்குறம்மா.
ஏண்டி உனக்கு அறிவில்ல? எவ்வளவு ஒருத்தி உன் வாழ்க்கையில பங்கு போட வந்திருக்கா, அவளையும் உன் புருஷனை சந்தி சிரிக்க வைக்காம இங்க வந்து மூக்கு சிந்திட்டு இருக்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாம், வாடி. வேண்டாம்மா, எனக்கு இனிமே அவர் வேண்டாம். இத பாருடி, நீ ஒண்ணு அனாதை இல்ல, பெத்தவன் நான் ஒருத்தி இருக்கேன். இப்படியே விடக்கூடாது, வான்னு சொல்றேன்ல. இனிமே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. அதுக்காக அந்த ஆளை அப்படியே விட சொல்றியா நீ? கேட்க வேண்டிய நேரத்துல கேட்காம விட்டது ஏன் தப்புமா? ஆமாம்மா, நான் அவரை ஏற்காடு போயிருந்தோமே, அப்பல இருந்து அவருக்கும் அவளுக்கு அங்க பழக்கம் போல. சின்ன வயசுல இருந்து கூட படிச்ச ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இங்கதான் இருக்காங்கன்னு சொன்னாரு. நம்பினேன். ஆசாசியா நான் முதல்ல போட்ட செயின் தொலைஞ்சு போச்சுன்னு என்கிட்ட வந்து சொன்னாரு. நம்பினேன். எங்க வீடு பார்த்தாரு, யாருக்குன்னு கேட்டதுக்கு என் ஃப்ரெண்டுக்குன்னு சொன்னாரு. நம்பினேன். இந்த ஜெயந்திக்கு கம்பெனில வேலை போட்டு கொடுத்துட்டு என் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு சொன்னாரு. அதையும் நம்பினேன். ஆனா இப்பதான் எல்லாமே புரியுது. ஏற்காடுல ஃப்ரெண்ட் சொன்னது இவ்வளவுதான். இவ அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக நான் வாங்கி போட்ட செயினை வச்சு பணம் கட்டி எங்கேயோ தொலைச்சு போச்சுன்னு என்கிட்டே வந்து போய் சொல்லிருக்காரு. இவளோட இங்க கூத்தடிக்கிறதுக்காக தான் தனியா ஒரு வீடு பார்த்து கம்பெனில வேலையை போட்டு கொடுத்துருக்காரு. ஏண்டி இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்ல. என்னம்மா சொல்ற? சந்தேகப்படுற மாதிரி என்கிட்ட அவர் ஒரு நாள் கூட நடந்துக்கிட்டது இல்லையே. எல்லாமே போய், எல்லாமே போய். இத்தனை நாள் நானும் எல்லாத்தையுமே நம்பிட்டு இருந்திருக்கேன். கையல்விழி வந்து என்கிட்ட சொல்லும் போது கூட நான் நம்பல. காரணம் இல்லாம அவர் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டாருன்னு நினைச்சு. என் ஃப்ரெண்டு கீர்த்தி இருக்கால, அவங்க அம்மாவோட பக்கத்து போர்ஷன்ல தான் இவளை தங்க வச்சிருக்காரோ. அவ வந்து என்கிட்ட சொல்ல போதுதான் இத பத்தி விசாரிக்கலாம் நான் கம்பெனிக்கு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த கன்றாவியே பார்த்தேன். பட்ட பகல் ஆபீஸ்னு கூட பார்க்காம சொல்றது கூட எனக்கு வாய் கூசுதுமா. ஏண்டி அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லி உன் புருஷன் நல்லவன் நம்பிட்டு இருக்க வேண்டியதானே? நம்பிக்கை வைக்கிறாளா? நம்பிக்கை இதுக்கு தாண்டி படிச்சு சொன்னேன். புருஷன் மேல நம்பிக்கை வச்சா மட்டும் பத்தாது, கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும்னு. காவல்கார கண்டுக்காம இருந்தா ஆடு வேலையை தாண்டி செய்யும். நீ கண்டுக்கல, அதான் அவர் வேலையை தாண்டிட்டாரு. ஒண்ணு தாண்டின காலை உடைச்சிருக்கணும், இல்ல மேஞ்ச பேரை அறுத்தெறிஞ்சிருக்கணும். ரெண்டையும் விட்டுட்டு இங்க வந்து அழுதுட்டு நிக்கிற. எவ்வளவு ஒருத்தி வந்தாளா, இவ புருஷன் கூட பழகினாளா, இவ்வளவு விட்டுட்டு வந்துட்டாளாம். செருப்பால் அடிச்சு பல்ல கட்டுறதை விட்டுட்டு சக்காலத்தையே சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கா. ஏன் புருஷன் சரியில்லாத போது அவளை சொல்லி என்னமா பிரயோஜனம்? அந்த நம்பிக்கை துரோகி சேர்த்து தாண்டி சொல்ற. இன்னைக்கு காட்டுறேன்டி இந்த இந்திரா யாருன்னு. இந்த பாருடி, நீ அந்த ஆள் கூட வாழலைனாலும் பரவாயில்ல, அந்த சிரிக்கு வாழவே கூடாது. வாடி. ஜெயந்தி யாரு, அவளுக்கும் எனக்கும் என்ன உறவு, எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்றேன். வா, உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம். இப்ப நீ திரும்பி பதில் சொல்ல போறியா இல்லையா? இப்ப நீ திரும்பறியா இல்லையாடி? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.